தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தொற்று நோய் பாதிப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், அங்கிருக்கும் கழிவுநீரை அகற்றுவதற்காக ஏதேனும் மருத்துவத்துறை சார்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா? விவரங்களை சொல்லுங்க. இந்த தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது தஞ்சை மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்லாமல் அரியலூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 8 மாவட்ட மக்களுக்கு இந்த மருத்துவமனை அனைவருமே உயர் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெறுவார்கள். அதேபோல் இந்த தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 40வது வார்டு அருகே உள்ள ஒரு பகுதியில் கழிவு நீர் என்பது முழுவதுமாக தேங்கி நின்று துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில் இருக்கிறது. மேலும் இந்த கழிவு நீரில் அதிகமான கொசுவும் ஈ என உற்பத்தி செய்யப்பட்டு தற்பொழுது இந்த பகுதியில் நடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளாக இருக்கட்டும், நோயாளிகளுடன் உடன் வந்தவர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், மூக்கை பொத்தியவரை இந்த பகுதியை கடந்து செல்கின்றனர். ஏனென்றால் அளவுக்கு அதிகமான துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் இதே பகுதியில் தான் குடிநீருக்கான ஆழ்துளை கிணறும் இருக்கிறது. அதன் அருகிலேயே சாக்கடை தொட்டியும் இருக்கிறது. இந்த கழிவுநீர் என்பது கிட்டத்தட்ட 2 மாத காலமாக இந்த பகுதியில் தேங்கியிருப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சாக்கடை நீர் இந்த அளவுக்கு தேங்கி நின்று துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையிலும் கூட மருத்துவர்கள் இந்த சாக்கடை நீரை வெளியேற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இந்த பகுதி மக்களும் நோயாளிகளும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். மேலும் இந்த மருத்துவமனைக்கு நோயாளிகளை அழைத்து வரும் பட்சத்தில் நோயாளிகளுடைய உறவினர்களுக்கும் நோய் தொற்று ஏற்பட்டு நோயாளிகளாக மாறக்கூடிய அவல நிலை இருப்பதாக தெரிவிக்கின்றனர். தற்போது அந்த கழிவுநீர் தேங்கிய பகுதிக்கு எதிர்புறத்தில் தான் ஸ்கேன் வசதி இருக்கிறது. அந்த ஸ்கேன் வசதிக்கு வரும் நோயாளிகள் இந்த சாக்கடை நீர் அருகிலேயே நிற்க வைக்கப்படுகின்றார்கள். ஏற்கனவே நோயாளிகளாக இருந்த இவர்களுக்கு இந்த சாக்கடை நீர் மூலமாக ஏற்படும் தொற்று அதிகரித்து வரும். எனவே மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக இந்த சாக்கடை நீரை அகற்ற வேண்டும் என இந்த நோயாளிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த காட்சி என்பது மருத்துவமனை என்பது சுத்தமாக இருக்க வேண்டிய நிலையில் மருத்துவமனையே இந்த அளவிற்கு அசுத்தமாக காட்சியளிப்பது மக்கள் மத்தியில் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் வருகிற 15ஆம் தேதி தஞ்சைக்கு வர உள்ள நிலையில் தற்போது வரை இந்த மருத்துவமனை என்பது கூட சுத்தம் செய்யப்படவில்லை. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை உடனடியாக இந்த கழிவுநீரை அப்புறப்படுத்தி சீர் செய்ய வேண்டும் என்பதை அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் இங்கே இருக்கிறோம். இங்கே ஆயிரக்கணக்கான நோயாளிகளும் பார்வையாளர்களும் டெய்லியும் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல மருத்துவமனை மையப்பகுதியில் கழிவு நீர் தேங்கி இருக்கிறதுனால அதிகப்படியான கொசுகளும் இங்கே எனக்கெல்லாம் அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிருது. இதுக்கான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே சிகிச்சைக்காக வந்திருக்கோம், ஆனால் நாங்களே இங்கே நோயாளி ஆகிரும். இங்கே என் கையெல்லாம் அப்படியே டிசீஸாக இருக்குது. இங்கேயே நிறைய பேர் இங்கேயே உட்காந்து சாப்பிட்றாங்க. வராங்க டாக்டர்ஸும் பேஷண்ட்ஸுமே இங்கே மூக்கை பொத்திட்டு தான் போகிறாங்க வராங்க. இதுக்கான எந்த நடவடிக்கையுமே இங்கே எடுக்கிற மாதிரியும் தெரியல. 1 மந்த்தாக இங்கே அப்படி தான் இருக்குது.